ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, காலை எழுந்தவுடன் கணக்கு கவலை இல்லை உனக்கு. ஓகேவா? ஸோ அந்த சீரிஸ் இல்ல, மார்னிங் மேக்ஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ் தான். ஓகேவா? ஸோ டயலாக் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோ பற்றி நம்ம தம்ப்நெயிலே வச்சிடலாம். ஓகே, காலை எழுந்தவுடன் கணக்கு கவலை இல்லை இனி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அந்த மார்னிங் மேக்ஸ் சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து சீரிஸ் நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம வந்து காமெடியாக தான் பார்க்க போறோம். சீரிஸ்ல 6. ஓகேவா? இது வரைக்கும் ஒரு 50 கணக்கு வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதை பார்க்காததுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் அந்த 50 கணக்கு வந்து பார்த்துக்கலாம். ஒரு 5 பார்ட்டாக வந்து போட்டிருக்கேன். நீங்கள் இப்போ தான் மேக்ஸே பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேண்டமைஸ்டு மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு புரியுது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு டாபிக் வைஸ் உண்டான மேக்ஸ்க்கு உண்டான அந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து முதல் கேள்வி வந்து பார்த்துடலாம். ஒரு வேலையை ஏ மற்றும் பி இருவரும் ரூபாய் 1200க்கு செய்து முடிக்க எண்ணினர். ஓகேவா? என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட நம்ம எழுதிக்கலாம். இது தனி டைம் வந்து ஒதுக்க வேண்டாம். அதாவது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலை என்ன பண்ணுறாங்க, 1200 ரூபாய்க்கு ஒத்துக்கிறாங்க செய்யறதுக்கு. ஓகே, அடுத்த என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவே ஏ மட்டும் தனியாக 8 நாட்களிலும், ஏ மட்டும் தனியாக 8 நாள் செய்வார். அதே மாதிரி பி மட்டும் தனியாக 6 நாட்களிலும் செய்து முடிப்பாங்க. ஏ தனியாக 8 நாளில், பி தனியாக 6 நாள் செய்து முடிப்பாங்க. தற்போது அவேலை அப்போ ஏ 8 டேஸ், பி 6 டேஸ். தற்போது அவேலை ஏ மற்றும் பி இருவரும் சி என்பதுடன் இணைந்து 3 நாட்களில் செய்து முடித்தனர். ஓகேவா? அப்போ சி எத்தனை நாள் செஞ்சாரு நமக்கு கொடுக்கல. ஆனா ஏ பி சி 3 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த வேலையை 3 நாள்ல முடிச்சிடுறாங்க. எனில் சி என்பவருக்கு கிடைக்கும் கூலித்தொகை என்ன? சி என்பவர் வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்குவாருன்னு தான் கேள்வி. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு லைஃப் மேக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தா தான் வந்து கணக்கு போட முடியும். ஓகேவா? அதாவது டைம் அண்ட் ஒர்க்காக இருக்கட்டும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே வந்து வாழ்வியல் கணிதம். அதாவது வாழ்க்கையோட ஒன்றிணைந்த கணிதங்கள். நம்ம வாழ்க்கை டெய்லியுமே வந்து பார்த்தோன்னா பார்க்கக்கூடிய மேக்ஸ் தான். அதான் நம்ம அந்த ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து நம்மளால எளிமையாக வந்து கணிக்க முடியும். சரிங்களா? அதாவது ஏபி ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒத்துக்கிறாங்க 1200 ரூபாய்க்கு. ஓகேவா? ஏ வந்து 8 நாள் செய்வார், பி வந்து 6 நாள் செய்வார். யார் திறமசாலி அப்படின்னா பி தான். ஏன்னா பி தான் 6 நாள்லேயே அந்த வேலையை முடிச்சிடாரு. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா கூட வந்து சீன்ற ஒருத்தரையும் கூட கூட்டு போயிட்டாங்க. ஓகேவா? கூட்டு போயிட்டாங்க. அவங்க 3 பேர் சேர்ந்து 3 நாளே அந்த வேலையை முடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஆனால் சீன்ற ஒருத்தருக்காக என்ன பண்ண மாட்டார், அந்த கான்ட்ராக்டர் அவருக்கு தனியாக காசு தர மாட்டார். நீங்கள் நான் சொன்னது 1500 ரூபாய் சொன்னேன், நீ எத்தனை பேர் கூட்டணும் அதே 1500 ரூபாய் சொல்லிட்டு போது இவர் என்ன பண்ணுறாரு, சீன்ற ஒருத்தரையும் கூட்டு வந்துட்டார். ஓகேவா? 3 பேர் சேர்ந்து 3 நாளில் முடிச்சிட்டாங்க. ஓகேவா? அப்போ ஏபி எத்தனை நாள் செய்வாங்க தெரியும். அப்போ சி தெரிஞ்சாதான் என்ன பண்ணுவோம், நம்ம அமௌண்ட்டை வந்து தனியாக வந்து பங்கா பிரித்து போட முடியும். அப்போ சி எத்தனை நாள் செய்வான்னு நமக்கு தேவை. ஓகேவா? இப்போ ஏபிசி 3 பேரும் செய்யக்கூடிய வேலை எனக்கு நமக்கு தெரியும். இதுல இருந்து ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் செய்வான்னு நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம இதில் கழிச்சோம் அப்படின்னா, அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேர் செய்யக்கூடிய நாட்கள் இருந்து இந்த ஏவும் பியும் தெரியும். அப்போ நம்ம ஏவும் என்ன பண்ணுவாங்க, ரெண்டுத்தையும் கூட்டி போட்டால் போதும் இல்லை? அப்படி கூட்டினோம் அப்படின்னா ஏவும் பியும் கேன்சல் ஆகிட்டு மீது என்னது, சி மட்டும் செய்யக்கூடிய வேலைநாட்கள் தெரியும். அப்போ சி மட்டும் செய்யக்கூடிய வேலைநாட்கள் தெரிஞ்ச பிறகு ஏபிசி 3த்துக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தர் எவ்வளோ பங்கு வேலை செஞ்சாங்கன்னு தெரிஞ்சிடும். அப்போ சியுடைய பங்கு மட்டும் எடுத்து மொத்த பங்கு போட்டு நம்ம 1200 பெருக்கணும் அப்படின்னு நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? நம்ம ஒன்று வேணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து ஏ எத்தனை நாளில் 8 நாள். அப்போ ஏ ஒரு வேலையை 8 நாள் செய்வார், பி ஒரு வேலையை 6 நாள் செய்வார். அப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிபிளா. அப்போ 8 6 வரும் 14, 14 டிவைட் பை 8 × 6. அடுத்துனா 7 2 14, 4 2 8. அப்போ 4 24. அப்போ 7/24. என்னங்க சார் இது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ல வரும் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், கணக்குடைய கடைசி வரும்போது தான் பாயிண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் இல்லை அப்படின்னா அப்படியே அந்த கணக்கு வச்சுங்க. பையில் இருந்தாலும் சரி, பெருக்கில் இருந்தாலும் சரி, வகுத்தல் கூட்டல் எதுவாக இருந்தாலும் கடைசியில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, முன்னாடியே பண்ணி வந்து நம்ம புள்ளியில் வர வைக்காத அளவுக்கு பார்த்துட்டாலே போதும், கணக்கு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ஓகே, இப்போ வந்து ஏவும் பியும் சேர்ந்து செய்யக்கூடிய நாட்கள் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோ, 7/24 நாட்கள். அப்போ ஏபிசி எத்தனை நாள் செய்வாங்க, 3 நாட்கள். அப்போ ஏபிசி மூவரும் ஒரு வேலையை வந்து 3 நாள் செய்கிறாங்க. 2 பேர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 7/24 நாளில் செய்கிறாங்க. அவ்வளோ ரெண்டுத்தையும் கழிச்சு அப்படின்னா நமக்கு சி கிடைச்சிருமா? அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ண வரும் 24 × 1 போட்டிங்க அப்படின்னா 24 மைனஸ் 3/21 டிவைடட் பை 3 × 24. அப்போ என்ன வரும், 24 21 போச்சுன்னா மீதி 3 டிவைட் பை 3 × 24. 3க்கு 3 கேன்சல். அப்போ என்ன வரும், மீதி 24 டேஸ். அப்போது
சி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாரு? 24 நாட்கள்ல செய்வார். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 3 பேருடைய பங்கு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப நம்ம 3 எல்சிஎம் எடுக்கலாமா? அப்ப ஏ ஒரு வேலை 8 நாள் செய்வாரு, பி ஒரு வேலை 6 நாள் செய்வாரு, சி ஒரு வேலை 24 செய்வாரு, 24 நாள்ல. அப்போ 3த்துக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 6ஆல போட்டீங்க அப்படின்னா 8 1 6 4 24. திரும்ப 4 எப்படி போட்டீங்க அப்படின்னா 2 4 8 1 1 4 4. அப்போ பெருக்கீங்க அப்படின்னா 6 24 24 2 48. சரியா? அப்ப எல்சிஎம் என்னது? 48. ஸோ அப்ப 48 அப்படின்னும் போது ஏ எத்தனை நாளுமா? 8. இப்படி போட்டுக்கலாமா? இப்படி வேண்டாம், இன்னும் கொஞ்சம் சிம்பிளாகவே போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா மேலே தூக்கலாம். ஏ ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா 8 நாளாக செய்வார், பி வந்து பார்த்தீங்கன்னா 6 நாள், சி வந்து 24 நாள். ஓகேவா? மொத்தமாக அது எல்சிஎம் எடுக்கும்போது எவ்வளோ இருந்துச்சு? 24 வந்திருக்கு. அப்போ நம்ம பங்கு என்ன எடுத்தோம்? சரி, 48 வந்திருக்கு. ஓகே, அப்போ பங்கு என்ன பார்க்கும்போது 8. அதாவது எந்த 8 எதால பெருக்கினா 48 வரும்? 8 ஆர் 48. அப்போ மேலே நம்ம 6ஆல பெருக்கணும் அப்படின்னா 6 ப்ளஸ் இங்கே 6 எதால பெருக்கினா 48 வரும்? 8ஆல் பெருக்கணும். அப்போ இங்கே 8 ஓர் 8 8 ப்ளஸ் 24 எதால பெருக்க 48 வரும்? 2ஆல பெருக்கணும். அப்போ மேலே 2ஆல பெருக்கணுமா? அப்போ 2. ஓகேவா? அப்போ ஏ வந்து எத்தனை பங்கு? ஏ வந்து 6 பங்கு, பி வந்து 8 பங்கு, சி வந்து 2 பங்கு. ஓகே, அப்போ மொத்த பங்கு எவ்வளோ? மொத்த பங்கு அப்படின்னும் போது 6 + 8 + 2 6 8 2 10 16 பங்கு. அப்போ 16 பங்குன்றது தான் எவ்வளோ? 1200 ரூபாய். அப்போ நமக்கு எத்தனை என்ன தேவை? சி உடைய கூலி தான் கேட்குறாங்க. அப்போ சி எத்தனை பங்கு? சி வந்து பார்த்தீங்கன்னா 2 பங்கு. அப்போ 16ல் 2 பங்குன்றது எவ்வளோ? போட்ட ஆன்சர் 1 6 6 சரி 1 2 8 2 16 4 8 3 4 12 300 1 2 1 2 2 10 0 150. அப்போ 150 ரூபாய். அப்போ சி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு வந்து எவ்வளோ வாங்குவார்? அந்த பங்கு அவருக்கு 150 ரூபா வாங்குவார். இருக்குங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, இது கொஞ்சம் பெரிய கணக்கு தான். ஓகேவா? என்னன்னா நம்ம புரிஞ்சுட்டு அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். நான் வந்து 1 பை 1 உங்களுக்கு புரிதா போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்சிஎம் என்ன பண்ணலாம்? இதை போடாமல் ஈஸியாக போட்டுடலாம். 3 ஸ்டெப்பில் ஆன்சர் போடலாம். ஓகேவா? ஏ + பி நம்ம சேர்த்து போட போகிறோம், கழிக்க போகிறோம், அடுத்து எல்சிஎம் எடுத்து ஆன்சர். எல்சிஎம் எடுத்து 2 போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னன்னா நான் உங்களுக்கு புரித்துக்காக பெருசாக போட்டிருக்கேன். இதை பார்த்து வந்து பயந்துடாதீங்க. சரியா? ஏன்னா இப்போ குரூப் 4 அப்படின்னும் போது குரூப் 1 விட கஷ்டமான மேக்ஸ்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எப்படி ஒன்றா கேட்கலாம்? போன குரூப் 4 பார்த்தீங்கன்னா புரியாத மாதிரியே 2 டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கணக்கெலாம் கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ ஆனால் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து போட கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இன்னும் ஒரு 4 5 கணக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கான ஹோம்ஒர்க்னு பார்த்தீங்கன்னா அப்போது ஏ எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருப்பாரு, பி எவ்வளோ வாங்கியிருப்பார், இதை நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நான் சி வந்து 150 ரூபா சொல்கிறேன்னா அப்போ 1200 ரூபாயில் சி வந்து 150 ரூபா வாங்கினார்னா ஏ எவ்வளோ வாங்கியிருப்பாரு, பி எவ்வளோ வாங்கியிருப்பார், இது உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்து 2வது கணக்கு பார்க்கலாம். 1 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு மர உருளையிலிருந்து அதிகபட்ச கன அளவு கொண்ட கோலம் வெட்டி எடுக்கப்படுவதெனில் அதன் கன அளவு என்ன? ஓகேவா? என்னன்னா 1 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரம். ஓகேவா? அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் ஆரம் 5 சென்டிமீட்டர் உயரம் இருக்கக்கூடிய ஒரு உருளையிலேருந்து ஒரு கோலம் எடுக்கிறான்னு வச்சுக்கலாமே. அப்போ அந்த கோலத்துடைய அதிகபட்ச ஆரம் எவ்வளோ இருக்கும்? 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ கோலம் இவ்வளோ தான் எடுக்க முடியும் அதுலேருந்து. ஓகே, நல்லா தெரியுதுங்களா? இவ்வளோ தான் வந்து நம்ம எடுக்கவே முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இவ்வளோ அப்படின்னும் போது இதனுடைய ஆரம் என்ன இருக்கும்? 1 சென்டிமீட்டர் தான். அப்போ 1 சென்டிமீட்டர் கொண்ட கோலத்தை தான் நம்ம வெட்டி எடுக்க முடியும். ஓகேவா? கோலத்தின் கனவுக்கான ஃபார்முலா என்னது? 4/3 πr3. கனவு தானே கேட்குறாங்க. கனவு 4/3 πr3. அப்போ ஆரோட வேலையிலேருந்து 1 தான். அப்போ 4/3 இன்ட்டு பை இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1. ஓகே, ஏன்னா ஆன்சர்லேயே பை கொடுத்துருக்காங்க. அது தெரியாமல் நீங்கள் 22/7 போட்டுலாம் அடிச்சுட்டு கிடக்காதீங்க. நல்லா கவனிச்சிங்க. ஒரு சில நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பையோட வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பை அப்படியே வச்சுக்கலாம். அது 22/7 போடணும் அவசியம் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பையே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அந்த 22/7 வந்து போடணும். சரிங்களா? அப்போ அடிச்சுனா வரும் 1 அதாவது 1ஆல் பெருக்கும் அதே தான் வரும். அப்போது 4/3 பை. அவ்வளோதானே? இது எங்கே இருக்கு பாருங்க? 4/3 பை
7 இருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஓகேவா? இந்த மாதிரியான கணக்கும் வந்து கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். பார்க்கும்போது இந்த பை வேலையெல்லாம் கொடுக்கும்போது பெருசாக இருக்காம தோணும். ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர். சரிங்களா? ஸோ அளவைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடினமான கணக்கும் இருக்குது, ரொம்ப எளிமையான கணக்கும் இருக்குது. ஓகேவா? எளிமையான கணக்கை நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும். கடினமான கணக்கு ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக தான் இருக்கும். சரியா? நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தை பொறுத்தா இருக்கு. அடுத்து 3வது கணக்கு பார்க்கலாம். ரூபாய் 1500க்கு 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஓர் ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசத்தை காண்க. ஓகேவா? அதாவது எவ்வளோ அசலு 1500 ரூபாய். ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 10%. ஓகே, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓர் ஆண்டுக்கு. அப்போ n is equal to 1 year. ஓகேவா? எனில் அரையாண்டுக்கு ஒரு முறை, நல்லா கவனிச்சுங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கணும் அப்படின்னா ஆர், அதாவது வட்டியை வந்து 2ஆல வகுத்துக்கணும், n ஆண்டை வந்து 2ஆல பிரிக்கணும். வட்டியை 2ஆல வகுத்துக்கணும், ஆண்டை 2ஆல பிரிக்கணும். அப்போ வட்டியை 2ஆல வகுத்தானே வரும் 10/2 is equal to 5%. போர்டில் தெரியுதுங்களா? ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் 1 into 2 பண்ணா 2ஆல பெருக்கணுமா நம்பர் ஆஃப் இயர்ஸை. அப்போ 1 2 2, அப்போ 2 வருஷம். அப்போ 2 வருஷத்துக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் ஃபார்முலா எது? P into R/100 whole square. அவ்வளோதான். அப்போ பியோட வேல்யூ எவ்வளோ 1500 இன்ட்டு R/R வேல்யூ எவ்வளோமா? இப்போ மாற்றிட்டோம், 10 போட 5 தான் போடணும். அப்போ 5/100 R² போது 2ஆல பெருக்கணும். அப்போ 2 வாட்டி, அப்போ 5/100 இன்ட்டு 5/100 அடிக்கலாமா? 1 5 25, 1 5 25, 2 0 2 0. அப்போ மீதி என்ன இருக்கு 15 சரி அடிக்கலாமா? 7.5. ஓகேவா? அப்போ திரும்ப இந்த 2 அடிச்சோம் அப்படின்னா 7ல் பாதி 3.5, 50 பைசால பாதி 25 பைசா. ஓகேவா? அப்போ 3000 ரூபாய் பிளஸ் 25 பைசா வந்து பார்த்தீங்கன்னா 3.25 ரூபாய். அப்போ 3.75 ரூபாய். இப்போ 3.75 இருக்கு பாருங்க, இது இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அடிக்கலாம். நம்ம ரொம்ப டீப்பெல்லாம் போக தேவையில்லை. ஓகேவா? சிம்பிளான கணக்கு தான். அப்படியே பாதி பாதி ஆக்கணும். பாஞ்ச பாதி ஆக்கினா 7000 ரூபாய். 7000 ரூபாய் பாதி ஆக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து முழு தொகையை பாதி ஆக்குங்க. 7 பாதி ஆக்கினா 3000 ரூபாய். 50 பைசா பாதி ஆக்கினா 25 பைசா. அப்போ ஆல்ரெடி 3000 ரூபாய் பிளஸ் 25 பைசா 3.25 ரூபாய். அவ்வளோதான். கணக்கே நம்ம வந்து அடிக்கின்ற அவசியமே கிடையாது. 2ஆல் அடித்தா ரொம்ப ரொம்ப ஈஸி. கணக்கை நம்ம பாதி பாதி ஆக்கினே வந்தால் போதும். 8 2 அடிச்சா 4, 4 பாதி ஆக்கினா 2, 2 பாதி ஆக்கினா 1, 1 பாதி ஆக்கினா 0.5, 0.5 பார்த்தீங்கன்னா 0.25 அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? அடுத்தது கணக்கு பார்க்கலாம். 3 எண்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. அதன் மீசிமா 900 எனில் அவற்றின் மீப்போவை காண்க. இந்த மாதிரி கணக்கு ரொம்ப ஈஸிங்க. ஓகே, 3 எண்களுக்கு உண்டான பெருக்கல் பணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்சிஎம் எஸ்எஃப் இதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? 3 எண்களுக்கு உண்டான பெருக்கல் பணம். அப்போ எக்ஸ் ஒய் இசட் 3 எண்களுடைய பெருக்கல் பணம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இணையா இருக்கும் அப்படின்னா அந்த 3 எண்களின் எல்சிஎம் மற்றும் HCF ஸ்கொயருக்கு சமமா இருக்கும். நம்ம 2 எண்களுக்கு ஒன்று பார்த்துருப்போம். எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. 2 எண்களின் பெருக்கல் பணமானது அந்த 2 எண்களின் எல்சிஎம் மற்றும் HCF பெருக்கல் பணக்கு சமமா இருக்கும். இதே கான்செப்ட் தான் இங்க என்ன அப்படின்னா 3 எண்கள் அப்படின்னும் போது எல்சிஎம் HCF மட்டும் ஸ்கொயர் பண்ணி போடணும். அவ்வளவுதான். ஓகேவா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க 2 விகிதம் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம விகிதத்தை என்ன மாத்தணும் அப்படின்னு நல்லா கவனிச்சிங்க. ஒரு விகிதத்தை நம்ம என்ன மாத்தோம்னா ஒரே எண்ணால பெருக்கினா போதும். அந்த ஒரே எண் என்னன்னு தெரியாதனால நம்ம எக்ஸ் வச்சுக்க போறோம். இப்போ 2ன்றது பார்த்தீங்க அப்படின்னா விகிதம், 2xன்றது பார்த்தீங்கன்னா எண். ஓகேவா? அப்போ 2:3:5ன்றத 2x இன்ட்டு 3x இன்ட்டு 5x. இது எக்ஸ் ஒய் இசட். இங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சார் இங்க எக்ஸ் ஒய் தானே கொடுத்துருங்க, இங்க வந்து எக்ஸ் கொடுத்துருங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா பொதுவான ஒரு எண்ணால பெருக்கினாதான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, நான் உனக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சிங்க, அப்பதான் வந்து இந்த கணக்கு புரியும். இப்போ 2:3:5 இது கூட நான் வந்து பொதுவாக வந்து 3ன்ற ஒரு நம்பரை பெருக்குன்னு வச்சுங்களேன். 3 6, 3 9, 5 15. ஓகேவா? இதனுடைய விகிதம் என்ன பண்ணலாம்? 3த்தையும் பொதுவான ஒரு எண்ணால் வகுத்தா தான் நமக்கு வந்து விகிதம் கிடைக்கும். அப்போ 3ஆல் வகுத்து பார்ப்போம். 3 6, 3 9, 5 15. அப்போ பொதுவான ஒரு எண்ணால நம்ம வகுக்கிறோம். பொதுவான ஒரு எண்ணால வகுத்தோம் அப்படின்னா நமக்கு அது விகிதமா மாறுது. அந்த விகிதத்தை ஒரு பொதுவான எண்ணால பெருக்குனா நமக்கு என்ன மாறும்? கரெக்டா? இப்போ 2:3:5ன்றது விகிதம். ஆனா 6 9 15 பார்த்தீங்கன்னா எண். அப்போ ஒரு எண்ணை வந்து பார்த்தீங்கன்னா விகிதமா மாத்தணும் அப்படின்னா பொதுவான எண்ணால வகுக்கணும். ஒரு விகிதத்தை ஒரு எண்ணா மாத்தணும் அப்படின்னா பொதுவான எண்ணால பெருக்கணும். அப்போ பொதுவான எண்ணால பெருக்கினா நமக்கு எண் கிடைச்சிருமா? அப்போ
3 அதாவது இந்த x இது y z ஈக்குவல் டு சாரிப்பா ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க 900 இன்ட்டு HCF ஸ்கொயர் அது நமக்கு தெரியாது ஓகேவா அப்போ என்ன பண்ணலாம்னா பெருக்கலாமா 3 பெருக்கணும் அப்படின்னா 2 3 6 6 5 30 x கியூப் ஈக்குவல் டு 900 இன்ட்டு HCF ஹோல் ஸ்கொயர் ஓகேவா இங்க நல்லா கவனிச்சுங்க பொதுவான எண்ணால பெருக்கணும் பார்த்தீங்களா அப்போ மூணுத்திலையும் பொதுவான வகுப்படக்கூடிய எந்த நான் HCF இருக்கும் அப்போ இந்த x என்பது தான் இங்க HCF இருக்கும் ஓகேவா அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு அடிச்சுக்கலாமா ஒரு ஸ்கொயர் இங்க ஸ்கொயர் அடிச்சு அப்படின்னா மீதி 1 இருக்கு அப்போ 30x ஈக்குவல் டு 900 x இஸ் ஈக்குவல் டு 900 டிவைடட் பை 30 0க்கு 0 1 3 3 3 9 30 அப்போ x இஸ் ஈக்குவல் டு 30 அந்த பொதுவான எண் என்னது மூன்று எண்களையும் பொதுவாக வகுக்கக்கூடிய எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 30 அப்போ மூன்று எண்களையும் பொதுவாக வகுக்கக்கூடிய என்ன இருக்கும் அதனுடைய HCF இருக்கும் நல்லா தெரியுமா சொல்லுங்க பார்த்தீங்களா மூன்று எண்கள் எத்தனை எண்கள் இருந்தாலும் எல்லா எண்களையும் பொதுவாக வகுக்கக்கூடிய எண் தான் அதனுடைய HCF சொல்லியிருப்போம் அப்போ இந்த மூன்று எண்களையும் பொதுவாக வகுக்கக்கூடிய எண் தான் இது இந்த 30 அப்போ 30 தான் என்னுடைய HCF இருக்கும் ஓகேவா இந்த கணக்கு புரிஞ்சுங்க ஆன்சர் ஆப்ஷன் 30 எங்க இருக்கு ஏ ஓகேவா ஓகே சூப்பர் அடுத்த கணக்கு ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டை விலை ரூபாய் 90 ரூபாய் 50 குறைந்ததெனில் குறைவின் சதவீதம் என்ன ஓகேவா நல்லா கவனிச்சுங்க ஒரு ஆடி தள்ளுபடி போட்டிருக்காங்க அதில் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த நம்ம கடையெல்லாம் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா அதாவது ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாங்க அதை அப்படியே அடைச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 49% ஆஃப் அப்படின்னு போட்டு ஒரு வேலை போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் இங்கே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த சட்டை தானப்பா அந்த சட்டையோட வந்து 90 ரூபாய் என்ன பண்ணிட்டாங்க அதை ஆஃபர்ல போட்டு 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்போ எவ்வளோ குறைச்சிருக்காங்க தள்ளுபடி அது எவ்வளோ தெரியாது நம்ம பார்ப்போம் தள்ளுபடி வந்து 40 ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஓகேவா அப்போ 90 ரூபாய் உள்ள சட்டைக்கு வந்து 40 ரூபாய் தள்ளுபடி பண்ணாங்க அப்படின்னா அந்த தள்ளுபடி சதவீதம் என்ன அப்போ 90க்கு 40 எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும் இன்ட்டு 100ஆல் பெருக்கணும் அப்போ இன்ட்டு 100 இந்த 0க்கு 0 காலி இப்போ 400 டிவைடட் பை 9 அடுத்த என்ன வரும் 4 9 36 மீதி 4 4 9 36 மீதி 4 பை 9 ஏன்னா கணக்குல வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒன்று கொடுத்துருக்காங்க அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானது ஏன்னா கணக்குல புள்ளி வச்சு வரல அப்போ புள்ளி வச்சு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் இங்கே புள்ளி வச்சு வந்து பார்த்தா 40 போட்டு 4 4 4 போட்டுருக்கலாம் ஆனால் அவங்க புள்ளி வச்சு கொடுக்கல ஓகே ஆக்சுவலாக இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா 44.44 போயிட்டே இருக்கும் ஓகேவா அப்போ 44.44 கொடுத்தாங்கன்னா இங்கே புள்ளி வச்சு போட்டிருக்கலாம் ஆனால் இங்கேயே வகுத்தில் கொடுத்துறாங்கன்னா நம்ம வகுத்தில் நிறுத்திக்கலாம் ஓகேவா எப்பவுமே ஒரு கணக்கு போடும்போது சுமார் நீங்கள் பாட்னு போட்டுன்னு போயிட்டே இருக்காதீங்க என்ன கேட்குறாங்க ஆப்ஷன் எப்படி இருக்குன்றது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க அப்போ தான் நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து கணக்கு போட்டுருப்போம் கணக்கு ஆல்ரெடி முடிஞ்சிட்டு இருக்கோம் நம்ம அது முடிஞ்சு தெரியும் நம்ம பாட்னு போயிட்டு கிடப்போம் சரியா அதுக்காக சொல்கிறேன் அடுத்தது 400 4% மைனஸ் 800 2% என்ன தான் கேட்குறாங்க ஓகேவா இப்போ 400 4% அப்படின்னா 400 இன்ட்டு 4% 4/100 அர்த்தம் மைனஸ் 800 2% அப்போ 800/2 இன்ட்டு சார் 2/100 2%னா பர்சன்டேஜ் போட்டால் என்ன அர்த்தம்னா கீழே 100க்கு தான் அர்த்தம் 4% 4/100 5% 5/100 8% 8/100 ஓகேவா அப்புறம் அடிக்கலாமா இந்த 2 0க்கு இந்த 2 0 காலி இந்த 2 0க்கு 2 0 காலி நன்னாங்க 16 8 2 16 16 மைனஸ் 16 0 ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேங்களா அவ்வளோதான் ஆன்சர் அடுத்த கணக்கு பார்க்கலாம் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 2000க்கு 10% கூட்டு வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தொகை 2420 ஆகும் ஓகேவா ஸோ இந்த கணக்கு வந்து நம்ம ஃபார்முலா வச்சும் போடலாம் இல்லை வந்து நம்ம ஷார்ட்டாகவும் போட்டுடலாம் ஓகே ஏன்னா 10% ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஒவ்வொரு வருஷத்தையும் நம்ம போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு 10% எவ்வளோ நல்லாவே நமக்கு தெரியும் 200 ரூபாய் அப்போ அந்த 200 ரூபாய் ஆட் பண்ணுங்க அப்போது செகண்ட் வருஷம் 2200 ரூபாய் ஓகேவா அப்போ 2200 அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா செகண்ட் வருஷம் ஓகே அப்போ 2200க்கு 10% 0க்கு 0 0க்கு 0 அப்போ 220 ஆட் பண்ண வரும் 0 2 4 2 அப்போ 2 வருஷம் முடியல எவ்வளோ கிடைக்கும் 2420 இவங்களும் 2420 தான் கேட்டிருக்காங்க எத்தனை வருஷம்னு கேட்டிருக்காங்க அப்போ 2 வருஷம் தான் அப்போ ஆன்சர் சி ஓகேவா இதை நம்ம ஃபார்முலா வச்சுலாம் போடணும் அவசியம் கிடையாது ஓகேவா இதை நான் வந்து அதில் டைப் வைஸ் அதாவது
அந்த டைப் வைஸாக போட்ட கணக்குலாம் போட்டு கொடுத்துருங்க பாருங்க, அதில் போய் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கணக்கு மூலமாக நம்ம ஈஸியாக எளிமையாக போட்டுடலாம். ரொம்ப வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம்லாம் வந்து கிடையாது. ஓகேவா? இதை நம்ம ஃபார்முலா வச்சு தான் போகணும்லாம் கிடையாது, இப்படியே நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அடுத்த கணக்கு, ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்களில் முடிப்பர். அவர் 15 நாட்களுக்கு மட்டுமே வேலை செய்தார். பிறகு பி ஆனவர் மீதமிருந்த வேலையினை 24 நாட்களில் முடிக்கிறார். இருவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலையின் 80% முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. ஓகேவா? அது கணக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஏ ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 45 நாள்ல முடிக்கிறார், 45 டேஸ். ஓகேவா? அவர் 15 நாட்களுக்கு மட்டுமே வேலை செய்தார். அதாவது பார்த்தீங்கன்னா 5 நாள் தான் செஞ்சிருக்காரு. ஓகேவா? யாரு? ஏ. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா அவர் 45 நாள் செய்யக்கூடிய வேலையை 5 நாள் தான் செஞ்சிருக்காரு. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க, பி ஆனவர் மீதமிருந்த வேலையை 25 நாட்கள், அப்போ 5 நாள் வேலையை வந்து முடிச்சார். யாரு? கம்ப்ளீட் பண்ணிட்டார். யாரு? ஏ. அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? 30 டேஸ் ஒர்க் தான் இருக்கு. அப்ப ஏ செய்யக்கூடிய 30 டேஸ் ஒர்க்கை என்ன பண்றாரு? பி 24 டேஸ்ல முடிக்கிறார். ஓகேவா? சோ அப்ப அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து செய்யக்கூடிய நாட்கள் தான் கேட்கறாங்க. நல்லா கவனிச்சிங்க. ஏ பி, ஏ அதாவது ஏ 30 நாள் செய்யக்கூடிய வேலையை பி 24 நாள்ல செய்யறாரு அப்படின்னா, ஆக்சுவலா ஏ 45 நாள் செய்யக்கூடிய வேலையை பி எத்தனை நாள்ல செய்வார்? இதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலாலாம் கிடையாது. நம்ம போறது தான், புரிஞ்சுக்கிட்டா போதும். 45 நாள் வேலையில 5 நாள் வேலை செஞ்சுட்டு ஏ போயிட்டார். அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? 30 நாள். அப்போ ஏ வந்து 30 நாள் செய்யக்கூடிய வேலையை பி 24 நாள்லயே செஞ்சுட்டார். 30 நாள் வேலையை 24 நாளே செஞ்சு. அப்ப இதுல யார் வந்து திறமைசாலி? பி தான் திறமைசாலி. அப்போ 30 நாள் வேலை 24 நாள் ஆகுதுன்னா, அப்ப 45 நாள் செய்யக்கூடிய வேலை எத்தனை நாள் ஆகும்? அப்ப இங்க நாட்கள் அதிகரிக்கும் போது இங்கேயும் அதிகரிக்கும். நேர்மாறல்னா தலைகீழா பண்ணணும். தலைகீழா என்ன பண்ணலாம்? அப்ப 45 டிவைடட் பை 30 இன்ட்டு 24. அடுத்த என்ன வரும்? ஈர்பாஞ்சி 35 2 12 36. அப்போ 36 நாட்கள் ஆகும். அப்போ ஏ 40 நாள் செய்யறாரு, பி 36 நாள் செய்வார். ஓகே, அப்போ ஏ 45 நாள் செய்யக்கூடிய வேலையை பி எத்தனை நாள் செய்வாரு? 36 நாள்ல செய்வாரு. என்ன கணக்கிட்டு இருக்காங்க? இருவரும் இணைந்து வேலை செய்தால். அப்ப இருவரும் அப்படின்னா ஏ பிளஸ் பி போடலாமா? அப்ப ஏ பிளஸ் பி போட்டோம் அப்படின்னா, அப்ப நம்ம மேல பெருக்கலாம், கீழே வந்து இது பண்ணிக்கலாம். அதாவது இந்த எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படி கூட போட்டுக்கலாம், இல்லையா 1/100 அப்படியும் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம தெரிஞ்சது அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? ஏ ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 45 நாளா, பி வந்து 36 நாள். அப்போ கிராஸ் பண்ணி பண்ண அப்படின்னா 36 + 45 டிவைடட் பை 45 இன்ட்டு 36. கூட்டினா வரும் 35 45 80 80 + 1 81 81 டிவைடட் பை 45 இன்ட்டு 36. ஓகேவா? இப்போ நான் வரும் பார்த்தீங்கன்னா 9 9 81 I 9 45 1 9 9 4 36. அப்போ I 20. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 20 டேஸ் ஆகும். ஓகே, அப்போ ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? 20 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ போட்டிங்கன்னா தப்பு. சரியா? ஏன்னா நம்ம வந்து உடனே இப்போ ஆன்சர் எப்படியோ வரஸ்ட்டுமான்னு சொல்லி நம்ம போட்டு போயிடும். ஆனா இது ஆன்சர் கிடையாது. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, இங்க நல்லா கவனிச்சிங்க, இருவரும் இணைந்து நம்ம பார்த்துருக்கோம்னு போயிடும். இருவரும் இணைந்து வேலை செய்த அந்த வேலையில் 80% முடிக்க, அதாவது 100% முடிக்கத்தான் 20 நாட்கள் ஆகும். ஆனா அவங்க எவ்வளவு நாள் கேட்டிருக்காங்க? 80% வேலை தான் முடிக்கணும். சரியா? அப்ப 80% அப்படின்னும் போது 20 இன்ட்டு இதுல 80% எவ்வளவு? 80/100. நான் சொல்லிருக்கேன் 80%னா பர்சன்டேஜ் போட்ட கீழே 100 இருக்கிறதா அர்த்தம். அப்ப 80/100. அப்ப 0க்கு 0 0க்கு 0 ஈரெட்டு 16. அப்ப 16 நாட்கள். இதுதான் ஆன்சர். 16 நாட்கள் எங்க இருக்கு பாருங்க, இதோ இருக்கு சி. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது நம்ம தப்பு பண்ற கொஸ்டின்லாம் ஆப்ஷன் ஏலே வைப்பாங்கன்னு வச்சிருக்கான் பார்த்தீங்களா, அதுதான் விஷயம். சரியா? எதையுமே நம்ம எடுத்தா கவுத்து முடிக்க கூடாது. நல்லா தெளிவா வந்து கேள்வியை கடைசி வரைக்கும் படிங்க. ஓகே, நான் கேள்வியை வந்து கடைசி வரைக்கும் படிக்க சொல்ற நோக்கம் என்ன அப்படின்னா, கடைசி வரைக்கும் படிச்சாதான் ஆன்சர் நமக்கு வரும், சரியான ஆன்சர் வரும். சரியா? பாதி படிச்சா ஒரு ஆன்சர் வரும், கொஸ்டினை பார்த்தா ஒரு ஆன்சர் வரும், முக்காவாசி படிச்சா ஒரு ஆன்சர் வரும். சரியா? ஆனா கரெக்டான ஆன்சர் எப்போ வரும்னா முழுசா படிச்சாதான் வரும். ஓகே, அதனாலதான் செய்வன திருந்த செய். ஒரு விஷயத்த வந்து முழுசா பண்ண சொல்றதுக்குள்ள நோக்கம் என்ன அப்படின்னா, அப்பதான் நமக்கு வந்து முழுமையான வெற்றி கிடைக்கும், நிலையான வெற்றி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது 3:27 W/4x எனில் x இன் மதிப்பு என்ன? அதான் வந்து கேட்குறாங்க.
இது வந்து ஒரு விகித சம சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விகித சமத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். ஓகே, அதை பார்க்கலாம். அதாவது 3:27 டபுள் ஈஸ்ட் வந்து நம்ம ஈக்குவல் போட்டுக்கலாம், அப்படி போட்டுக்கலாம். 4:x இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்கேன், கடைசியும் பிரிக்கலாம், நடுவுலோட பிரிக்கலாம். அப்போ 3 × x ஈக்குவல் டு 27 × 4 பெருக்க அப்படியே வச்சுங்க, கடைசியா பிரிக்கலாம். ஓகேவா? அப்போ எக்ஸ் இங்க வச்சுக்கின்னு 27 × 4 டிவைடட் பை இந்த 3 இன்டில் இருக்குது, இது ஈக்குவல் தான் வரும், வகுத்தலாம் மாறிடும். அப்போ 3 போட்டிங்கன்னா 1 3 3 9 3 27 9 36. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ 36. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. முடிஞ்சு போச்சு கணக்கு. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அந்த சிறப்பு தொடர் நம்ம பார்த்துருவோம் பார்த்தீங்களா, அந்த கூட்டுத்தொடர் பெருக்கு தொடரில் சிறப்பு தொடர் வரக்கூடிய கணக்கு ரொம்ப முக்கியமான கணக்கு. இதை நம்ம ஆல்ரெடி ஒரு கணக்கு பார்த்ததும் அது 1லேருந்து கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ இந்த கணக்கு வந்து நம்ம நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, முழுசா புரிஞ்சுக்காம போட்டுருவான். ஓகேவா? அதாவது 15 ஸ்கொயர் + 16 ஸ்கொயர் + 17 ஸ்கொயர் அண்ட் சோ ஆன் 28 ஸ்கொயரின் மதிப்பு என்ன? ஓகேவா? பொதுவாக வந்து இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா n × n + 1 × 2n + 1 டிவைடட் பை 6. ஓகேவா? ஆனால் இயல் எண்களின் கூடுதல் தான் நமக்கு கிடைக்கும், 1லேருந்து தான் நமக்கு கிடைக்குமே தவிர இந்த ஃபார்முலா நம்ம வந்து ஒரு வேலையை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா அது கூடுதல் எதுலேருந்து கிடைக்குன்னா 1லேருந்து கிடைக்கும். ஆனால் நமக்கு 1லேருந்து தேவையில்ல, 15லேருந்து தான் தேவை. அப்போ 1லேருந்து 14 வரைக்கும் இருக்கிறத நம்ம கழிக்கணும். சரியா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் அண்ட் சோ ஆன் 28 வரைக்கும் ஸ்கொயர் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை என்ன பண்ண 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அண்ட் சோ ஆன் 14 ஸ்கொயர் இது வரைக்கும் கண்டுபிடிச்சு கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும். அப்போ 1லேருந்து 28 ஸ்கொயர் வரைக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சு 1லேருந்து 16 ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சு இதை நம்ம கழிச்சோம்னா என்ன கிடைச்சிடும், நமக்கு 15லேருந்து 28 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் நமக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேவா? ஃபார்முலா சேம் தானே, n × n + 1/2. அது ஃபார்முலா தெரிஞ்சுங்க. இப்போ இந்த கணக்கு நான் எப்படி போறேன்னு பாருங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்கொயர்ல கொடுத்துட்டு அந்த கணக்கு வந்து நம்ம போட சொல்றாங்க அப்படின்னா அப்போ எந்த நம்பர் கேட்குறாங்க, 28 தானே கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 28 போட்டுங்க, 28க்கு அடுத்த நம்பர் 29, இது ரெண்டுத்தையும் கூட்டி போட்டுங்க, அவ்வளோதான். 28 28க்கு அடுத்த நம்பர், இப்போ ரெண்டுத்தையும் கூட்டம் 28 29 கூட்டினா 20 20 40 8 8 16 56 57. அப்போ 57 டிவைடட் பை 6 மைனஸ் இங்கே கடைசி நம்பரு 14, 14க்கு அடுத்த நம்பரு 15, 14 15 5 5 30 30 ஒன்று போச்சுன்னா 29 29 பை 6. சரியா? இந்த 6ஆம் நம்பர் கண்டிப்பா அடிபடுற மாதிரி தான் இருக்கும், கவலையே படாதீங்க. இந்த 6ஆம் நம்பர் வந்து அடிபடுற மாதிரி தான். இங்க கண்டிப்பா வந்து இந்த சிறப்பு தொடர் பொறுத்தவரைக்கும் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இங்க பகுதியில் வராது. இந்த 6 கண்டிப்பா மேல இருக்கக்கூடிய நம்பரால முழுமையா வகுப்பட்டிருக்கும். அப்படி வகுப்படல சார், மீதி 2 நிக்குது 3 நிக்குதுன்னா நீங்க கணக்கு தப்பா போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? சரி பண்ணீங்க. ஓகேவா? இப்போ பாருங்க 2 3 2 6 1 2 4 2 8 1 3 3 இங்க அடிக்கலாமா, 1 3 3 9 3 27. இதை நீங்க பார்க்கலாம் 3 2 6 7 2 14, அதே மாதிரி 1 3 3 I 3 5. சரியா? அப்ப இருக்குங்க 14 × 19. சரி, ஓகே. இப்போ என்னென்ன வேல்யூ இருக்குன்றது பார்த்துக்கலாம். இங்க 7 5 35 35 × 29 ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். 7 5 35 35 29 I 9 45 5 மீதி 4 3 27 31 I 2 10 01 3 2 6 1 I 2 10 01 3 2 6 6 1 7 போட்டிங்க அப்படின்னா 5 1 ஓகே 1015 ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை கண்டுபிடிக்கும் அப்படின்னா 19 × 29 × 19 போட்டுக்கலாமா, 29 × 19 ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். 290. அப்போ 9 9 81 மீதி 8 9 18 18 ஒரு 8 26. அப்போ 1 5 அடுத்து பார்த்தீங்கன்னா 5 551 இன்ட்டு மீதி இருக்க 14 இருக்கு, 14 பெருக்கலாமா, பெருக்கணும் அப்படின்னா வரும் இது 5 5 1 0 1 4 4 5 20 0 2 5 20 22 போட்டோம் அப்படின்னா 4 1 7 7. அப்புறம் வரும் 7714 7714 மைனஸ் இதை போடணும் 7714 1015. தயவு செஞ்சு இந்த மாதிரி கணக்கு இருக்குன்னா அப்படியே கழிச்சுலாம் போடாதீங்க, கண்டிப்பாக தப்பாக போட்டுரும். சரியா? இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு போட்ட கணக்கை நாசம் பண்ணிடாதீங்க.
ஓகேவா? இவ்வளோ தூரம் போட்டதில் இந்த இடத்துல 8 போட்டு தப்பு கிடையாது. ஏன்னா கழிக்கும் போது தான் பெருக்கும் போது நம்ம ஈஸியாக பிரிக்கணும். கழிக்கும் போது இந்த 5 எத்தனை போய் ஒன்னோட சேர்த்து போட்டுரும். ஏன்னா அந்த டைம் அப்படி இருக்கும். ஓகே, அதனால் பொறுமையாக போடுங்க, ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. சரிங்களா? ஓகே, அப்போ 14 5 போச்சுன்னா 9, இங்கே வந்து 1 போய்ட்டு 0 இருக்கும். அப்போ 10 1 போச்சுன்னா 9, இங்கே 6 இருக்கும், இங்கே 7 1 போச்சுன்னா 6, 6699 இருக்கா பாருங்க. அது ஒரு கேன்சல் ஆப்ஷன் பி, 6699. சரிங்களா? இதான் வந்திருக்கு நம்ம ஆன்சரு. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா கணக்கு வந்து ஓவர். ஓகே, ஸோ சிறப்பு துறை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எண்கள்னா கூடுதல் கேட்கட்டும். ஓகே, கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் வந்து நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் என்ன கிடைக்கும், 1லேருந்து தான் கிடைக்கும். அப்போ 1லேருந்து கிடைக்கும் போது அவங்க எந்த நம்பர் இருந்தாலும் கொடுக்கட்டும். ஓகேவா? அவங்க எந்த நம்பர்லேருந்து கொடுத்தாலும் 1லேருந்து அவங்க கொடுத்த நம்பருக்கு போட்டுங்க. அதே மாதிரி அவங்க கொடுத்த ஆரம்பித்த நம்பருக்கு பார்த்து அதுக்கு முன்னாடி நம்பரையும் சேர்த்து போட்டுங்க. அதாவது 1லேருந்து 28 வரைக்கும் ஒரு சம்மு, அதே மாதிரி 1லேருந்து இந்த 15க்கு முன்னாடி நம்பர் 14 ஸ்கொயர் போட்டு கழிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். ஒரே ஃபார்முலா தான், நம்ம போடுறது வந்து கஷ்டமா இருக்காம இருக்கும், அந்த பெருக்கல் வந்து கஷ்டமா இருக்காம இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான கணக்கு தான். சரிங்களா? ஸோ இந்த டைப் 6ல் வந்து நம்ம நிறைய டஃப்பான கணக்கெலாம் வந்து பார்த்துருந்தோம். ஏன்னா எல்லா டைப்லேயும் வந்து ரொம்ப ஈஸியாக அதெல்லாம் கேட்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நம்ம வாழ்க்கை அப்படின்னும் போது வாழ்க்கையில் வந்து எல்லா நாளுமே வந்து கஷ்டமாக போச்சுனாலும் கஷ்டம், எல்லா நாளுமே ஈஸியாக போச்சுனாலும் கஷ்டம். ஏன்னா எல்லாமே சலுப்பு தரும், எல்லாமே ஒரு லிமிட் தான் அப்படின்னும் போது இப்போ நம்ம அந்த டைப் 6 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். அடுத்த டாபிக் வந்து பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக நான் வைக்கிறேன். ஓகேவா? இதுமாதிரி ஒவ்வொரு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் டஃப்பான கணக்கெலாம் சேர்த்து வைக்கிற மாதிரி வைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ரேண்டம்ன்றது கரெக்டாக இருக்கும். சும்மா ஈஸியானது மட்டுமே இருக்கக்கூடாது, கஷ்டமானதுமே இருக்கக்கூடாது, மீடியமானதுமே இருக்கக்கூடாது, மூணுமே கலந்தாமல் இருந்தால் தான் நமக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே மிஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒரு 10 மேக்ஸ் வந்து முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோ பதிவில் ஒரு 10 மேக்ஸ் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். இதில் உங்களுக்கு நான் ஹோம்வொர்க் சம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் மாடலில் வந்து ஏவோட வேல்யூயும் பியோட வேல்யூயும் கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வேற என்ன கொடுக்கலாம்? சொல்லுங்க, அடுத்த டைப்ல பார்க்கலாம். இந்த ஏவோட வேல்யூ பி, ஏ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாரு, பி எவ்வளோ அமௌண்ட் வாங்குற மட்டும் சொல்லுங்க. சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.